ஏம்மா இன்னைக்கு தண்ணி வர நாள் பற்றியலா தண்ணி வரும் வரும் நானும் குடத்த கழுவி போட்டு காத்துட்டு கிடக்கேன். தண்ணியும் வரல ஒன்றும் வரல. எப்போ விட்டு தொலைய போகிறாங்களோ அதுவும் தெரில. இந்த வேர்க்கடலை இருக்குது பற்றியலா, இந்த கடலை வந்து முன்னாடிலாம் எங்கள் அம்மா அவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மணக்கும், அந்த தோல்லேருந்து ஒரு வாசனை வரும். ஆனால் இப்போ அவிச்சா மண் மாதிரி கிடக்கு, ஒரு வாசனையும் வரல, மண் வாசனையும் வரல, ஒன்றும் வரல. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால ஏற்கனவே உரிச்ச கடலை இருக்கும்ல, அதை வாங்கி வச்சு நான் ஊற வச்சு அவிச்சு கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. அது வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த டேமேஜான கடலையே கிடக்காது, எல்லாமே நல்ல கடலையாக தான் வைப்பாவ. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உள்ளே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா வாங்கியாந்து எங்கள் வீட்டுக்காரர் யாரோ கொடுத்தான்னு வாங்கியாந்து போட்டிருக்காவ. கடைசியில் பார்த்தா பாதி இது வம்பாக போச்சு, நல்லாவே இல்லை, கருப்பு கருப்பாக இருந்தது உள்ளே உடச்சோன்னே. அது வந்துட்டு இப்படி சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வேக வச்சு, அது நல்லது தான். ஆனால் இப்போ எல்லாம் ஹைப்ரிட் தானே வருது, நாட்டுக்கடலை எங்கே வருது இங்கேயே? நாட்டுக்கடலையும் வரல, ஒன்றும் வரல, எல்லாம் ஹைப்ரிட்டு. எல்லாத்தையும் இந்த சத்து இருக்கா இல்லையானே நமக்கு தெரியல. அதனால தான் பெரும்பாலும் நம்ம இந்த வீட்டில் சும்மா இருக்கியல்ல, நேரம் இல்லாமல் இருக்கியவைய அவிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்து உடச்சின்னா நான் சரியாக வரும். ஆனால் வேலைக்கு போகிற ஆளுகளுக்கு இது சரியாக வராது. நீங்கள் உடச்ச கடலை வாங்குறது தான் சரியாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு எல்லாமே கேடு தான், முக்கால்வாசி கேடாக தான் கிடக்கு. இதில் இந்த பானிபூரி வீட்டில் செஞ்சு கொடுக்கேன் நானே சொல்லிக்கிடுதேன். ஆனால் அப்பளம் வெளியில் தானே வாங்குதேன். அதனால இது எந்தளவுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது. ஆனால் அந்த நாக்கு சும்மா கிடக்கா பற்றிலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி திங்கணும்னு நாக்கு நமங்கு வேறு என்ன செய்ய. அதனால இதை நேற்று எங்கள் வீட்டுக்காரிட்ட சொன்னேன், வாங்கிட்டு வாங்க பானிபூரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வீட்டில் வாங்கி வந்து போட்டா, ஏன்னா அந்த புதினா பச்சை மிளகா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எப்போ தான் ஒன்றா சேர்ந்து வீட்டில் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். ஆனால் நம்ம மைண்டுக்கு பானிபூரியாக தான் வருது. அதனால் தண்ணி போட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு தோசை தான். நமக்கு இந்த கம்பும் இந்த சோளமும் மிச்சம் கிடந்துச்சுல, ரெண்டையும் ஒன்றா போட்டு தோசையை அன்றைக்கி மாவரைச்சி வச்சேம்ல, அது தானே தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரே நான் மத்தியானம் சோறு கொடுத்து விட்ருக்கேன், என்னது மோர் குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்து விட்ருக்கேன். அவி என்ன பண்ணிக்கா, எவனோ அன்னதானே போட்டாங்களாம், அதை போய் சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு இது அப்படியே வச்சுருக்காங்களாம். இன்னும் யார்ட்டையாவது கொடுத்துருக்கணும், யார்ட்டையும் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே சாப்பிட போயிருப்பாங்கல்ல அன்னதானம். அவர் வச்சுக்கிட்டு இருக்காராம். அது நைட்டு தான் கொண்டு வந்து காட்டுவார் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா எப்படின்ட்டு. ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும். அவர் வர்றதுக்கு 9 மணிக்கு மேலே ஆகும், நமக்கு இப்போவே பேசிக்கி 7 மணிக்கு. அதனால் நம்ம தோசையை சுட்டு சாப்பிடுவோம். தேங்காய் சட்னி வேறு வச்சேன். இந்த நேற்று நெய் காய்ச்சின சட்டி சும்மா கிடந்ததா, எதுக்கு சட்னி மட்டும் காட்டலாம் தெரியுமா, அந்த நெய் காய்ச்சின சட்டி சும்மா கிடந்தது, அதிலே தாளித்து சட்னி வச்சுட்டேன். நெய் வாசனையோட சட்னி, தேங்காய் சட்னியில் நெய் ஊற்றி தாளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. தோசை ஒரு பக்கம் மணக்கு, அதுக்கப்புறம் சட்னி ஒரு பக்கம் மணக்கு, நல்லா இருக்குது. ஆனால் இவருக்கு வச்சுருக்க சோறு தான் என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரில. 9 மணிக்கு வந்தால் தான் சோறு என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு தோசை உடனுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். நமக்கு நேரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சோறு அமையும், இல்லைன்னா மாட்டுக்கா நமக்கான இனிமேல் தான் முடிவு பண்ணணும்.